ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி இன்னொரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காவை வச்சு ஒரு சட்னி செய்கிறது தான். அதுக்கு நெல்லிக்காய் நல்லா ஒரு கிண்ணம் நிறைய கட் பண்ணி வச்சாச்சு. தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகா, காஞ்ச மிளகா எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்றுக்க, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கல்லுப்பு. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு பச்சையாகவே எல்லாத்தையும் மிளகா இஞ்சியும் போடுறோம். சும்மா ஒரு ஃபிங்கர் சைஸ் அளவு தான் இஞ்சி அது போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, தேங்காவை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த நெல்லிக்காயை போட்டு அரைச்சிக்கிறோம். சால்ட் எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி, மிளகாவுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் பார்த்திங்கன்னா 20 மிளகா, சின்ன சின்ன மிளகா தான் வச்சுருக்கேன். இல்லை பச்சை மிளகா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போ அவ்வளோதான், இதை மூடி பாருங்கள், ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கு. கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா நைஸாக வரத்துக்காக சும்மா கொஞ்சமாக நல்லா தண்ணியை போட்டு ஆட் பண்ணி வச்சுட்டு, இதை பாருங்கள், இது ஒரு இதில் போட்டு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இதை அப்படியே வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணி சாதத்தில் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னாலும் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து அது மேலே நம்ம போட்டுற போகிறோம். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் டேஸ்டியான குயிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நெல்லிக்காய் சட்னி தான் நம்ம பார்த்தாச்சு. இதை இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காய். பசங்க சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு, பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.